ஹாய் காய்ஸ், சிக்கன் கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி வித்தியாசமாக செய்யலான்னு பார்க்கலாம். ஒரே மாதிரி செய்யாமல் ஒரு தடவையும் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 200 கிராம் தக்காளி, 1/4 கிலோ வெங்காயம் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு வெடித்ததும் வெங்காயம் போடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கும். நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தக்காளி சேர்த்து நல்லா வதக்குங்க. ரெண்டும் நல்லா மசியட்டும். நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். சிக்கன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் போடுங்க. ஒரு 1/4 பாகம் வேகட்டும். அது வரைக்கும் நல்லா வதக்குங்க. கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. சிக்கன் 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கோங்க. தேங்காய், சோம்பு, கசகசா அரைச்சி அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இந்த தேங்காய் பேஸ்ட்டு தாங்க இதுக்கு கூடுதல் டேஸ்ட்டே கொடுக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அசந்தே போயிடுவீங்க. நல்லா கிரேவியாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. சிக்கனும் வெந்துடும். அந்த மசாலாவும் ஒன்றா கலந்து வந்துடும். இந்த ஸ்டேஜில் கிரேவி ரெடி ஆகிடும். சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும்.